மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். பேதுருடைய கர்த்தர் உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய கர்த்தர். இந்த காலை வெள்ளிங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் காட் இஸ் அலைவ். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். ஆகவே தேவன் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கி பேதுருவை தூக்கும்போது பாருங்கள், இன்றைக்கு பகலில் என்ன பாவம்லாம் செய்தாப்பா, எனக்கு யோசனையாக இருக்குது. ரொம்ப பாவம் செஞ்சிருப்பியோ, அதனால தான் தண்ணிக்குள்ளே போயிட்டியோ என்ன விளங்குற. உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுன்னு சொல்லலை. வெறும் பாவ அறிக்கையிலேயே மண்டையை போட்டு உடைக்காதீங்க. கிறிஸ்தவ உலகம், பெந்தேகோஸ்தவ உலகம் இதுக்குள்ளே கொண்டு அமுக்கிட்டு நம்மளை எதை எடுத்தாலும் பாவம் 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 பாவத்தினால வந்திருக்கும். பாருங்கள், ஒன்றும் கேட்கல. ஆண்டவரே நீ ரட்சின்னு சொன்னான். உடனே வலதுகரத்தை நீட்டி தூக்கி மேலே விட்டார், நட. ஏன்னா நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன், நீ தண்ணி மேலே நடக்கணும். ஒரு மனுஷன், இயேசு மனுஷன் தண்ணி மேலே நடந்தாங்கிறத உலகம் காண வேண்டும், கேட்க வேண்டும், இதை பற்றி அதிசயப்பட வேண்டும். காரணம், தேவன் தண்ணீர் மேலே நடக்கிற தேவன் மாத்திரமல்ல, மக்களை தண்ணீர் மேலே நடக்கிற மக்களாக மாற்றுகிற தேவன் அவர் இருக்கிறார். தம்மை போல மாற்றும்படி இந்த பூலோகத்துக்கு அவர் வந்தார். ரோமர் 8:29 எழுதப்பட்டிருக்கிறது. அநேக சகோதரர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் அவர் மூத்தவராக இருக்கும்படி அவர் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். அவரை போல நம்மை மாற்றுவது தான் தேவனுடைய முடிவான திட்டம் என்பதை திட்டமாய்ந்து காலையில் தெரிந்து கொள்ளுங்கள். We must be conformed to the image of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுகிறது தான் அழைப்பு. ஏன் தேவ சாயலாய் மாறணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவ சாயல், தேவனாக தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த தேவனில் ரெண்டாவது நபர் மனிதனாக வந்து, மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழ முடியும், மனிதன் என்னதான் செய்ய முடியும், எல்லாவற்றையும் அருமையான ஆதாம் எப்படி இருந்தான் என்பதற்கு ஒரு மாதிரியை காமிச்சிருக்கிறாரு. ஆகவே ஒரு ஐடியல் மேன், நம்முடைய மாதிரி அருமையான இயேசு கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனிதன். ஆகவே அவரை போல நம்மை மாற்றும்படி பிதாவாகி தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பேதுரு அவரை பார்த்து சொன்னான், ஆண்டவர் நீரே ஆனால், நீர் நடந்தால் நான் நடப்பேன். காரணம், நீர் செய்கிறத நான் செய்ய முடியும், நான் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். எப்படி படித்து வச்சுருக்கான் பாருங்க. எப்படி ஆட்களை கர்த்தர் வந்து உபயோகிக்கிறார். ஒரு நேரம் பிரசங்கம் பண்ணுறான், 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க. ஒன்றும் படிக்காத இல்லிட்ரேட்டு, மீன் பிடிக்கிறவன் பாருங்கள். ஆகவே ஆண்டவர் பெரிய 10 டிகிரி வச்சுருக்கீங்களா தேடி தெரியல. கர்த்தர் மேலே பாருங்கள், அந்த பாசம் பாருங்கள். கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. நீரே ஆனால், எல்லாரும் சொல்லுவோம், நீரே ஆனால். நீர்னா நான் அந்த இடத்துல இருப்பேன். நீ தண்ணி மேலே இருந்தீன்னா நானும் தண்ணி மேலே இருப்பேன். எனக்கு முடியும். உங்கள் பக்கத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கோயிலில் பாருங்கள், ஜாக்கெட்டை பற்றியும் ஜிப்பாவை பற்றியும் அதை பற்றி இதை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு டோபி பார்த்துக்கிடுவார், அவர் பார்பர் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார். பாஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இங்கே அநேக கோயிலில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் வந்து டோபி வேலையும் பார்பர் வேலையும் தான் செஞ்சிட்ருக்காரு. நான் சொல்கிறேன், இது வந்து ஐ எம் எ பாஸ்டர், ஐ வில் பி எ பாஸ்டர். நான் வந்து நிச்சயமாக பாஸ்டர் வேலையை தான் செய்கிறேன். என்ன பாருங்கள், ஆசை இயேசு இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், இருக்க முடியும். அவர் ஆசையை பாருங்கள். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இடத்தில் வர கட்டளையிடுன்னு சொன்னோன்னே இருடாங்க, நான் தேவகுமாரன், நான் நடப்பேன், என்னம் செய்வேன். உனக்கு என்னத்த பேராசை, போட்டில் எல்லாரும் போல இருடா அப்படி சொல்லலை. வா, அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். 11 பேர் கோழைகள் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது இந்த 12வது ஆள் இவ்வளவு வீரனாக இருக்கானே, கர்த்தர் மேலே இவ்வளவு பற்று பாசம் இருக்கிறது. விழுந்தா விழுவும், செத்தா சாபம், இயேசுவோட விழுந்து பக்கத்தில் விழுந்து சாலான்னு சொல்லி தான் அவனுடைய தீர்மானம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த நாட்களில் எழும்புவதாக எல்லா தாய் தகப்பன்மாருக்கும் கர்த்தர் மேலே ஒரு பற்று பாசம். அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கணும். அவர் தண்ணியின் மேல் நின்றால் நானும் தண்ணி மேல் நிற்க போகிறேன். கவனிங்க. ஆகவே அருமையான வானார் தேவனுடைய பிள்ளைகளே, காற்றையும் கடலையும் கண்டான், பார்வையை மாற்றினான், அவ்வளோதான். பேதுரு தண்ணி மேல் நடந்தானா நடக்கலையா? ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாம் சத்தமாக ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம். சில ஊழியக்காரன் சொல்லுவாங்க, இந்த விழுந்ததையே சொல்லிக்கிட்டு இருப்பான். நடந்தாயா? நடந்தான். நடந்து போகும்போது தான் அவர்களுக்கு விழுந்தான். உடனே கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி அவன் என்ன செய்தார்? தூக்கி விட்டார். எல்லாரும் கர்த்தர். ஏண்டா சந்தேகப்பட்ட? சந்தேகம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா நடந்துருக்கலாமே. இந்த மாதிரி பேசுகிற பயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் படித்து கொடுத்துருக்கலாம். இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், இயேசு கையை பிடிச்சி அவனை தூக்குனதுக்கு அப்புறமும் நடந்தான். பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான். இது ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவம். எவனும் நடக்கலை, உலகத்தில் எவனும் நடக்கலை. 2 பேர் தான் நடந்தாங்க. 2 பேர் தான் நடக்க முடியும். ஒன்று கிறிஸ்து, 2வது விசுவாசி. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அவன் தப்ப போய் அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கல. காட் இஸ் ஜென்டில்மேன். இயேசு போல் ஒரு ஜென்டில்மேனை எங்கேயும் பார்க்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், இயேசு போல் ஒரு ஜென்டில்மேனை எங்கேயும் பார்க்க முடியாது. உங்கள் அப்பாவில், அம்மாவில், பெரியப்பாவில் யாரையும் பார்க்க முடியாது. எல்லாம் தேவாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக, கண்களை திறந்து விடுவாராக. பாருங்க, ஆவி உலகத்தை கர்த்தர் இன்னார் என்று பார்க்க தேவாவியான் நமக்கு உதவி செய்வாராக. பார்த்தா நல்ல லாபம் உனக்கு. கர்த்தர் மேல் கர்த்தர் நெருங்கிட்டீன்னா சீக்கிரமாக பதில் வரும். 3 மாதம் அவிசுவாசத்தில் இருந்து தொடர்ந்துட்டு கிடக்கிறதுக்கு 1 நிமிஷத்தில் விசுவாசித்தா காரியம் என்ன செய்கிறோம்? நடந்துருமே. லாபமா இல்லையா? லாபம் 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 என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விசுவாசம் வாஞ்சிக்கணும், இந்த ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்கணும், கர்த்தரை நெருங்கணும், கர்த்தரை பார்க்கணும், கல்வாரியை பார்க்கணும், ரத்தத்தை பார்க்கணும். பார்க்கலாம். பழைய பாட்டில் கர்த்தரை பார்க்கறது கஷ்டம், புதிய பாட்டில் கர்த்தரை பார்க்கறது கொஞ்சம் ஈஸி. ஏனென்றால் இயேசுவை கல்வாரியிலே பார்க்கலாம். அந்த இயேசுவிலே தேவனை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். என்னை கண்டவன் தேவனை கண்டான். ஆகவே தேவனை பார்க்கணும்னு மோசே பாருங்க போராடினான். கர்த்தர் சொன்னார், என் முகத்தை பார்க்க முடியாதப்பா. ஆனால் இன்னைக்கு புதிய பாட்டில் கர்த்தர் சொன்னார், பார்க்கலாம். இயேசுவை நல்ல ஆழமாக பார்த்தவன் தேவனை நல்ல ஆழமாக நினைச்சலாம் பார்க்கலாம். ஆசைப்பட வேண்டும், நேரத்தை செலவழிக்கணும். எந்த நேரம் லவியமாக அருமையானே இதையே யோசிச்சுக்கூடாது. நான் எல்லாவற்றையும் நம்புகிறேன். நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல காரில் போங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. பட் தீஸ் ஆர் ஆல் நத்திங். ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை திட்டமாய் அருமையானே
தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் வரும். நாள் வரும்போது நத்திங் இது ரொம்ப முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று விட்டேன். அவன் யார் தெரியுமா? 3 கப்பலுக்கு சொந்தக்காரன், பெரிய பணக்காரன். பிறக்கும்போதே ரோமனாக பிறந்தவன். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. பணக்கார குடும்பங்களை பிடிச்சி அவங்கள ரோம உரிமையை கொடுத்தாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கலாட்டா வரும்போது இந்த பணக்காரங்க ரோம அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் பணக்காரங்களாக பார்த்து அந்த குடும்பங்களுக்கு ரோம உரிமையை கொடுத்தாங்க. அப்படி குடும்பத்தில் பிறந்தவன். அதான் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நிறைய காசு கொடுத்து நான் அதை சம்பாதிச்சேன். இவன் சொல்கிறான், நான் பிறக்கும்போதே அப்படி தான் பிறந்திருக்கேன். ஐ எம் எ ரோமன் பை பர்த். பிறக்கும்போதே அப்படி பிறந்திருக்கேன். அர்த்தம் என்ன? பெரிய பணக்காரேன்னு அர்த்தம். குப்பை என்று எண்ணுகிறேன். என் இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக இதெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். இந்த எண்ணம் வாலிப உள்ளங்களுக்குள்ளே வளரட்டும் நான் சொல்கிறேன். நாளைக்கு உங்களுடைய குடும்பங்கள் வாழும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த சபை தேவனை அறிகிற அறிவினாலே நிறைந்த ஒரு சபையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாருக்கும் இந்த ஆசை எழும்பட்டும். ஜெபியுங்க, இவைகளுக்காக ஜெபியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எந்த நேரம் ஆண்டவரே இதையே ஜெபிச்சுட்டு இருந்தால் அப்போ மற்றெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவாரையா? விளையாட்டு காரியம் கிடையாது. மற்றெல்லாம் பிச்சைக்காரனா நம்மளை விட்டுற போகிறதில்ல. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் அருமையானவளே அந்தந்த நேரத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும். நீ ஆச்சரியப்படுவாய். ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகிறது முதலாவது தேவனை தேடும் பொழுது. ஆகவே அதிகமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். இப்போ எபிரேயர் 2:16 ஆதலால் இயேசு தேவதூதருக்கு உதவியாக, எல்லாரும் சொல்லுங்க, உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, எல்லாரும் சொல்லுவோம், உதவியாக கை கொடுத்தார். என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தியர்னு கேட்டால், எங்கள் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன், அதனால் சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லலை. அவர் பிரியாணியாவது வேற ஆணியாவது சாப்பிட்றதுக்கே நேரம் அவருக்கு கிடையாது. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கம். மக்கள் இயேசு பின்னால் அருமையானவர்களே ஒட்டிக்கிட்டே போகிறானுங்க, சாப்பிட விட மாட்டேங்கானுங்க. வீட்டுக்காரங்க எல்லாம் நம்ம பயலுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் பாருங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேட்டால், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுக்கும்படி அவர் இந்த பூலோகத்தில் வந்தார். அடிக்கிறதுக்கு இல்லை, கணக்கு வச்சு நாளைக்கு இதுக்கு அடி கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு இருக்கல. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவர் மேலே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். நோ டைம் டு ரிலாக்ஸ். கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. 3 வருஷம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்முடைய தேவன். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். அவர் தான் உன்னுடைய தேவன். சோதிச்சுட்டு இருக்காரு ஆண்டவர், சிச்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் வியாதியை போட்டு நமக்கு பாடத்தை படித்து கொடுத்துட்ருக்காரு. நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் சரியாயிரும். அது என்னைக்கு படித்து முடிக்க என்னைக்கு சரியாவ? சாத்தானுடைய பொய்ங்கிறத தெரிஞ்சுக்க.
God is a God of the now. God is a present God. தேவன் இம்மையின் தேவன், இன்றைக்கு தேவன். நாளைக்கு செய்யக்கூடிய அற்புதத்தை இன்றைக்கே அவர் செய்ய முடியும். நாம் அதை இன்றைக்கு வாங்கி கொண்டால் என்னன் யோசிச்சு பாருங்க. ஆகவே நீங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகளை இன்றைக்கே அருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை சோதரிப்போம். ஆகவே நாளை 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 ஒத்தி போடுறதில்லை. யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே மனிதருக்கு உதவியாக, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக யோசிச்சு பாருங்களேன். உதவின்னு சொல்லும்போது இப்போ மைண்டில் ஒரு மெடிடேஷன் வரணும். என்னென்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கரம், சந்திரனை படைத்த கரம், நட்சத்திரங்களை உண்டாக்கின கரம். தாவீதுக்கு இந்த அறிவு இருந்தது. 1000 ஆட்டு மேய்ப்பர் இருந்தார்கள். எல்லாரும் ராஜாக்களாய் மாற இல்லை. ஒரே ஒருவன் மாத்திரம் மாறினான். என்ன காரணம்? நம்முடைய விரல்களின் கிரையாகிய நட்சத்திரங்களையும் சூரியனின் சந்திரனின் பார்க்கும் பொழுது மனுஷன் நினைக்கிறதுக்கு மனுஷன் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம். யோசிச்சு பார்க்கான். அவனுக்கு இதெல்லாம் விளங்குது. ஒன்றும் படிக்காத ஒரு பட்டுக்காட்டான். அந்த பட்டுக்காட்டானுக்கு இதெல்லாம் விளங்குது பாருங்க. சூரியனை படைத்தவர் கர்த்தர், நட்சத்திரங்களை படைத்தவர் கர்த்தர். விரல்னால் அதை படைச்சிருக்காரு. அவருடைய விரல் அருமையானே. சந்திரனை படைக்க முடியுமானால் உன் பிரச்சனை நீக்குவது எம்மாத்திரம், உன் கஷ்டத்தை மாற்றுவது எம்மாத்திரம். எவ்வளவு நேரம் அவருக்கு தேவை என்று சற்று சிந்தித்து பார். அருமையானே. ஆகவே கஷ்டத்தில் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும். அந்த 10 பேர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு பாருங்கள், நம்ம கஷ்டத்தையே பற்றி மெடிடேட் பண்ணிக்கிட்டு ராங் ரூட்டு, தப்பான ரூட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாத்திரம் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எவரை நோக்கி? பிக்கப்பட்ட அந்த இயேசு, நொறுக்கப்பட்ட அந்த இயேசு, காயப்பட்ட அந்த இயேசு, ரத்தத்தை சிந்தின இந்த இயேசு, அகாப்பே அன்பினாலே நிறைந்து உயிரையும் கூட பெருசுன்னு நினைக்காம கல்வாரியிலே அருமையான தியாக புரட்டனை நோக்கி பாருங்கள். உங்களுடைய முகங்கள் வெட்கப்படாது. என் பிரச்சனை இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை பாஸ்டர். நத்திங், இட்ஸ் நத்திங். இந்த தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமே கிடையாது. அருமையான நாம் பெருசு நினைக்கிறது. நாமே முதல்ல தூசி. நம்ம ஒரு வியாதி வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை காட்டிலும் தூசி. பாருங்கள், இப்படி யோசியுங்கள். ஆகவே தேவன் நான் நினச்சவனே, நம்பர் 1 இன் த ஹோல் வேர்ல்டு இஸ் ஆன் மை சைடு. உலகத்திலேயே நம்பர் 1 என் சைடில் தான் இருக்கார். என் மேலே பச்சைமா இருக்காருன்னு போட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் கல்வாரி சிறுவிலே சிந்தின கடைசி சொட்டு ரத்தம். ஒன்றை கூட அவர் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாயிருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாயிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாயிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். அந்த அன்பு அவர் சிங்காசனத்தில் இருக்கப்படாதபடி அங்கிருந்து தள்ளிட்டு ஒருவன் அவரை பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. எந்த ஜெபமும் எந்த உபாசமும் தேவனை அருமையான மாற்ற முடியாது. ஆனால் அன்பு அவர் அந்த பரலோகத்தில் இருக்கப்படாதபடி அருமையான தள்ளிட்டு மனுக்குலம் குழிக்குள்ள உடந்து சாகுறான். ஐயோ, எனக்கு கொஞ்சம் விளங்குது அருமையானே. பாருங்கள், மற்றவர்களை பற்றிய ஒரு கர்சனை. இது கிறிஸ்துவனுடைய ஒரு சுபாவம். குழிக்குள்ள இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ கடந்து கஷ்டப்படுறானே, நமக்கு கை கொடுத்தா மேலே வந்துடுவானே, இந்த எண்ணம் தான் ஆத்தும ஆதாயம். அருமையானே, கிறிஸ்து இதனாலே நிறைந்தவர். ஆகவே வானத்திலிருந்து பார்க்காரு. பழைய ஏற்பாடு பூராவும் காலம் கடந்து போயிடுச்சு. காலம் நிறைவேறின போது கர்த்தர் அருமையானே கீழே இறங்கினார். பாருங்க,
கல்வாரிக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே இது உங்க நேரிடக்கூடாது, உமக்கு அந்த கஷ்டம் சொல்லி அவர்கிட்ட பேசுகிறான். அது நியாயம்தான். ஏன்னா தப்பு செய்தவங்களுக்கு தான் சிலுவை, கிரிமினல்ஸுக்கு தான் சிலுவை. தப்பு செய்யாதவங்களுக்கு சிலுவைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பையன் சிலுவையில் தொங்குனான்னு சொன்னான், ஐயோ அந்த வீட்டுக்கே அவமானம் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது உமக்கு நேரிடக்கூடாதேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவிட சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவிட என்ன செய்கிறாய், சிந்திக்கிறாய். என் மேலே ஒரு மாம்சீகமான ஒரு பாசம் உனக்கு இருக்குது, நான் அதை பாராட்டுறேன். ஆனால் மனுக்குலம் குழிக்குள் வந்து எழும்பணுமே, அங்கேருந்து அவனை தூக்கி எடுக்கணுமே. ஒருவராலையும் முடியாது, என்னை தவிர வேறு யாராலும் முடியாது. ஏன்னா பின்னால் பிசாசுனுக்கான் ஒரு ஆவி. இது இதோ மனித போராட்டம் கிடையாது, இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். ஆகவே இந்த காட்டு வெள்ளத்தை அணை கட்ட வேண்டும், இந்த கயிறை அறுக்கணும், இந்த பிசாசானவனுடைய இந்த அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இதில் உயிரே போயிட்டாலும் பரவாயில்ல, இதற்காக கரையும் கொடுத்து மனுமக்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ராப்பலாகன ஒரு சொப்பனம் என்பதை தெரிந்து 33 ஆண்டுகள். அதான் நம்முடைய இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கத்து சோதரிப்போம். விழுந்து போன தேவ தூதருக்கு கைவிடாமல்னு போட்டிருக்கு. பிசாசு பரலோகத்தில் கலாட்டா பண்ணான், அவனை மிதித்து கருத்தை கீழே தள்ளினார். தள்ளும்போது 1/3 தூதரை எப்படியோ ஏமாற்றி கீழே கொண்டு வந்துட்டான். அவங்க பேர் பிசாசு. பாருங்க, பிசாசின் தூதர்கள், இவன் பிசாசு. அவங்க ஏற்கனவே குழிக்குள்ள தான் கிடக்காங்க. அவருடைய முடிவு நரகம். அவருக்கு மன்னிப்பே கிடையாது. எத்தனை நேரம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடையாது. ஆனால் மனுஷன் எத்தனை தவறுகள் செய்தாலும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கற்று சோதரிப்போம். மனுஷன் மேலே தேவனுக்கு இப்படி ஒரு பாசம், இதுதான் சத்தியம். எத்தனை தவறுகள் செய்தாலும் அந்த கள்ளன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். இட்ஸ் லாஸ்ட் மோமெண்ட்டு. இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே உயிர் போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நேரு நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலும். உடனே சொல்கிறாரு, என்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். கர்த்தரை பற்றிய ஒரு படத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதிலே பதிப்பாராக. வாழ்நாளெல்லாம் பாவம் செய்துட்டு சாவு போகிற நேரம் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறியா? அப்படி கர்த்தர் கேட்கல. God is nothing but love. அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் மனுஷ அன்பை பற்றி பேசவில்லை, தேவ அன்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். அகாப்பே அன்பு, அருமையான சுயநலமற்ற அன்பு. அந்த அன்பினால தான் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே அந்த விழுந்து போன தூதருக்கு கர்த்தர் கை கொடுக்கிற, ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்தார். இதுவே அருமையானவர்களே, மனுஷன் மேலே தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது.